ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பதிவாகி இருக்கின்ற வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தற்போது நம்மிடம் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி இருக்கிறார். அவங்களிடம் சில கேள்விகள் முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தற்போதும் 6வது சுற்று முடிந்து 7வது சுற்று நடைபெற்று கொண்டிருக்கும் போது கூட தற்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நீங்கள் பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்குது. எப்படி பார்க்க இது பின்னடைவுன்னு சொல்ல முடியாதுங்க. கடந்த இடைத்தேர்தல் வாக்குகள் 10,000, அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 12,000 வாக்குகள். அதை தாண்டி இப்பவே 10,000க்கு மேல வாக்குகள் விழுந்திருக்குது. பின்னடைவுன்னு சொல்லவே முடியாது. மக்கள் எங்களுக்கு நாம் தமிழருக்கு விழுகின்ற வாக்குகள் வலிமையான வாக்குகள், ஒருபோதும் அது மாறாது அப்படிங்கிறதுக்கு மக்கள் அந்த நம்பிக்கை கொடுத்துட்டு வராங்க. இப்ப அதை விட அதிகமான வாக்குகள் இப்ப சுற்றுகள் போகும்போதே 10,000 வாக்குகள் கடந்துட்டுச்சு. இன்னும் முழுமையான சுற்றுகள் முடியும் போது நிச்சயமாக அதிக வாக்குகள் பெறும். இப்ப அதே சமயத்தில் தொடர்ந்து பெரியாருடைய சர்ச்சைக்கு உட்பட்டு தான் சீமான் பேசிட்டு இருந்தாரு. அதனுடைய எதிரொலியாதான் தற்போது நாம் தமிழர் கட்சி பின்னடைவு ஏற்பட்டு வெற்றி வாய்ப்பு இழக்கிறதுக்கு நேரிடுகிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இதை பத்தி சொல்லுங்க. அப்படி பெரியாருனால எங்களுக்கு வாக்கு குறைஞ்சிச்சுன்னா எவ்வளவு குறைஞ்சிருக்கணுங்க? வெறும் 2,000 3,000 வாங்கி நின்றுக்கணும். ஆனா இது அப்படி அல்ல. ஒருபோதும் பெரியாருடைய அந்த பேச்சுக்களோ, அண்ணன் சொல்றது உண்மைதான் சொல்லியிருக்காரு. அது இங்க மக்கள் கிட்ட எந்த சிக்கலை ஏற்படுத்தல. இன்னும் சொல்ல போனா திமுக அப்படி இருந்திருந்தா பெரியார் பேரை சொல்லி தானே ஓட்டு கேட்டுக்கணும். இவங்க காந்தியோட நோட்டை காட்டி தானே வாக்கு வாங்குறாங்க. அது நம்பிக்கை இல்லாம எங்கிட்ட சொல்றாங்க, இந்த அம்மா 13 ஓட்டுக்கு 1,300 இல்ல 13,000 வாங்கிட்டு போட்டுட்டாங்க சீமானுக்கு அப்படின்ட்டு அலறாங்க. இது வெளிப்படையானது. அவங்களும் எங்கிட்ட சொன்னாங்க. இப்படி பல இடங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க அச்சப்பட்டு தானே நிக்கிறாங்க. பெரியார பத்தி பேசல, அவங்க காந்தி காட்டி தானே வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் இப்ப அதே சமயத்துல தொடர்ந்து தாங்கள் 6வது முறையா அந்த தேர்தலில் ஈடுபட்டிருக்கீங்க. தொடர்ந்து இந்த தேர்தலையும் தங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு இழக்கப்பட்டிருக்குது. ஒரு பெண்மணியா தொடர்ந்து தோல்விகளே சந்திட்டு வரீங்க. இது எப்படி மனநிலை? இந்த காலம் எனக்கு எல்லா தேர்தலை விட மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது உற்சாகம் அப்படிதான் நான் பாக்குறேன். எப்படி சொன்னா களத்துல மக்களை பாக்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமா கிடைச்சது. சில அனுபவங்கள் கிடைச்சிருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு வேட்பாளரா நிற்பது அப்படிங்கிறது எனக்கான அடையாளம் அல்ல. மொத்த நாம் தமிழர் இந்த வெற்றி பெற்றாலும் மண்ணுடைய மக்களுடைய வெற்றியா தான் பாக்குறேன். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் அந்த கிளைகள் தோறும் கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த இருக்கக்கூடிய சில இளைஞர்கள், வரக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் ஒரு ஆளுமையாக மாற்றி மக்களுக்கு தேவையான தேவைகளை செய்யும் பொழுது இன்னும் இந்த அறம் சார்ந்த அரசியல், உயர்மை அரசியல் வெற்றி பெறும் அப்படின்னு எனக்கு புரியுது. தொடர்ந்து தாங்களும் மக்களுக்கான கோரிக்கை வச்சீங்க. அதே மாதிரி திமுகவும் வாக்குறுதிகள் வச்சு. ஆனா தற்போது உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் இழக்கும் பொழுது நீங்கள் வச்சு அந்த வாக்குறுதிகள் மக்களிடம் போய் சேரலின்னு ஒரு கருத்து உருவாகுமா? இல்ல, 60 ஆண்டுகளாக மக்களை மிகப்பெரிய ஒரு என்னன்னு அரசியல் என்னன்னே புரியாத ஒரு நிலையில வச்சிருந்த மக்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களுடைய கருத்துக்களை சொல்லி புரிய வைக்கிறது மக்களுக்கு புரிகிறது. ஆனால் அதையும் தாண்டி பணம் கொடுக்கறவங்களுக்கு வாக்கு செலுத்தணுங்கிற அந்த நம்பிக்கையோட இருக்காங்க பத்தி, ஏமாற்றக்கூடாதுங்கிற அந்த உளவியல் இந்த மக்கள்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது பணத்தை வாங்கிட்டோமே ஓட்டு போடணுமேங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் பொழுதுதான் அப்பதான் தெரியும் இந்த மண்ணில் இதற்கெல்லாம் காரணம் நாம் போடுகின்ற ஓட்டுன்னு ஒவ்வொருவருக்கும் இன்னும் புரியும் பொழுது இந்த மண்ணில மாற்றம் வர அது விரைவில் 2026 தேர்தலே வரும். திமுக மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்கும். வெற்றி பெறுவதற்கே போராட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த கோரிக்கைகளை எல்லாம் மக்களுக்காக அவர்கள் செய்தால் வேணா ஓரளவுக்கு அவங்க அங்கீகாரம் பெறுவாங்க. இல்லை என்றால் மிகப்பெரிய சிரமங்கிறது நான் வெளிப்படையாவே சொல்றேன். அதே சமயத்துல தொடர்ந்து தாங்கள் சீமான் கூட ஒரு கருத்து வச்சிருந்தார். இந்த தேர்தல் தான் 2026க்கான அந்த தொடக்கமா இருக்கும் அப்படின்னு வச்சிருந்த கூட தற்போது கூட இந்த தொகுதியில போட்டியிட வேட்பாளர் சந்திரகுமார் தற்போது இருந்து அதிகப்படியான ஓட்டுகளை தற்போது வாங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நாம் தமிழர் இன்னமும் கடந்த தேர்தலை விட தற்போதுதான் ஒரு படி உயர்ந்திருக்கிறீங்க. ஆனா இவங்க இப்ப திமுக வெற்றி பெற்றால் 2026க்கான அந்த வெற்றி வாய்ப்புகள் இதோட கூடுமா? வாக்குகள் அவங்க வாங்குறது எப்படின்னு நீங்க பாக்கணும். பணபலம், பணத்தை கொடுத்து வாக்கு கேட்கறது, கூட்டணி கட்சிகள், இன்னும் வாக்குச்சாவடி முகவர்களை மிரட்டி வாக்கு போட வைக்கிறது, கள்ள ஓட்டு, இப்படி இவ்வளவு வேலைகள் செய்துதான் இவர்களால் இவ்வளவு வாங்க முடிஞ்சது. ஆனால் நாம் தமிழர் இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் மாற்றாக தனித்து நின்று தத்துவம் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு மக்களையும் மண்ணையும் நேசிச்சு இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை எங்களால் கொண்டு வர முடியும். அரசியல்ங்கிறது மக்களுக்கு செய்கின்ற சேவையை உடைய உங்களை அடிமைப்படுத்த அல்ல என்பதை புரிந்து கொண்டு நான் நிக்கிறோம். அப்படி நிற்கும் பொழுது எங்களுக்கு விழுந்த வாக்குகள், நாம் தமிழருக்கு விழுந்த வாக்குகள் தான் இந்த மண்ணில் ஒரு மாற்றத்திற்கான எளிய மக்களினுடைய புரட்சியாக இருக்கும் நான் பார்க்கிறேன். இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடந்திருக்குதா? நீங்க அடிக்கடி சொன்னீங்க பணம் கொடுத்து கள்ள ஓட்டுகள் ஜனநாயக முறைப்படி நடந்திருக்கு. ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை.
ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை. நான் நம்பினேன் ஓரளவுக்கு இருப்பாங்க, சரி இடைத்தேர்தல் தானே, அவங்களுக்கு விழுகட்டும் நம்மளுக்கு விழுகட்டும் ஒரு அந்த அடிப்படை ஒரு மனித நேயமோ அல்லது ஜனநாயக ஒரு நியாயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒருபோது இல்லைங்கிறது எனக்கு சான்றுகளோட பார்க்கும் பொழுது கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தது. இருந்தாலும் அதற்காக நாங்கள் விட்டுட்டு போக முடியாது. இதை மாற்றுவதற்காகவும் நாங்கள் உறுதியா போராடுவோம். தொடர்ந்து தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் சீதாலட்சுமி தெரிவித்தபடி இந்த தோல்வியும் எனக்கு தோல்வியாக நான் கருதவில்லை, இது வெற்றியாக மட்டுமே கருதியிருக்கிறேன், தொடர்ந்து மக்கள் பணியில ஈடுபட்டு வருவேன் என தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.